ஓகே. என் பேர் குலாம். என்னோட ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பேக் பெயின்னு, டிஸ்க் ப்ராப்ளம். ஸோ அந்த டிஸ்க் ப்ராப்ளம்னால என்ன ஆச்சுன்னா, லோவர் பேக் பெயின்னு ப்ளஸ் அந்த பெயின் வந்து கொஞ்சம் சிவியர் ஆகி கீழ டைஸ் கால்ல ஃபுல்லாவே வந்து பெயினு, ப்ளஸ் ஸ்டிஃப்னஸ் இது 2ம் ஜாஸ்தி ஆயிருச்சு. இது வந்து கரண்ட் ஒரு 2, 3 மந்த்ஸா இருந்தது. ஸோ நான் வெளிய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து பண்ணேன், பார்த்தேன். அ அந்த அளவுக்கு ஒண்ணும் சரி வரல. சரின்னு உங்க அட்ரஸ் பார்த்து வந்தேன். நெட்ல தான் பார்த்து சர்ச் பண்ணி வந்தேன். இந்த மாரி பிசியோ பார்த்துட்டு வந்தேன். சரி கன்சல்ட் பண்ணலாமேன்னு வந்துட்டு சொன்னா, இந்த டாக்டர வந்து பார்த்தேன். பார்த்து சொன்னாங்க, இந்த மாரி ஒரு 10 டேஸ் வாங்க, கன்டினியூஸா வாங்க. பிளஸ் எங்க ட்ரீட்மெண்ட் பிளஸ் நீங்க எக்ஸர்சைஸும் நாங்க சொல்லுவோம். அதுவும் நீங்க கன்டினியூ பண்ணா ஓரளவுக்கு உங்களுக்கு ரிகவர் ஆக சான்ஸ் எதுனா இருக்கும், நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதே மாரி வந்து பண்ணேன். இப்ப ஐ அம் ஃபீலிங் பெட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா, வந்ததோட இப்போ எனக்கு வந்து இது மாரி 90% அந்த நான் சொல்றது ஐ அம் சாட்டிஸ்ஃபைட். ம். நல்ல ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணாங்க. அதே மாரி ஸ்டிஃப்னஸும் பார்த்தீங்கன்னா, இப்ப கால் வந்து ரொம்ப பாரமா இருக்கு எடுத்து வைக்கிறதுக்கே. இப்போ பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாவே கால் வந்து அப்படியே ஸ்டிஃப்னஸ்லாம் குறைஞ்சு ரொம்ப அப்படியே அமுக்குனாலும் கால் வந்து அப்படியே நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. அந்த கால் அந்த சைடு கீழ டைஸ் எல்லாம். பிளஸ் இவங்க ட்ரீட்மெண்ட்டும் நல்லா நல்லா இதா பண்றாங்க. இங்க ஏதோ ஸ்டாஃப்ஸும் வந்து நல்லா கோஆப்பரேட் பண்ணி நல்லா நம்மளுக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஏத்த மாரி அவங்களும் இது பண்றாங்க. நல்லா பண்றாங்க. ஸோ ஐ அம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட் அபௌட் த ட்ரீட்மெண்ட். ஓகே.